ஹே ஆல், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்கள் லவ் லைஃப்க்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும். ஸோ இது நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் கமிட்டடாக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லவ் லைஃப்க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் தராங்க அப்படின்னு பாருங்களேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கிளாரிட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் பெட்டராக என்னோட 100% கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 3 3 மெசேஜஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கான பைல்ஸ் பீட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு இது எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கண்ணு மூடி உங்களுக்கு இந்த 3 பீட்ஸில் எந்த பீட்ஸ் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பர்சனை நினைக்கும் போது உங்களுக்கு எந்த பீட்ஸ் தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சூஸிங் இருக்குது. ஸோ இதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட யூனிவர்ஸ் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் குரூப் 1 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஃபார் குரூப் 1 நீங்கள் என்ன மெசேஜ் தரீங்க? திஸ் இஸ் ஃபார் குரூப் 1. For group 1 உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ், யூ ஆர் worthy ஆஃப் லவ் அண்ட் கனெக்ஷன். ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் பிளான் ஃபார் யுவர் லவ் லைஃப். எனக்கு தெரிஞ்சு குரூப் 1 சூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சிங்கிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட மெசேஜும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அன்லக்கின்னு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, யூனிவர்ஸ் நீங்கள் ரொம்ப worthy அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் கனெக்ஷனுக்கு நீங்கள் ரொம்பவே தகுதியான ஒரு பர்சனாக இருப்பீங்க. யூனிவர்ஸ் பிளானை நம்புங்க. உங்கள் லைஃப்பில், உங்கள் லவ் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். ஒரு நல்ல கனெக்ஷன் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் குரூப் 1. நெக்ஸ்ட் இப்போ குரூப் 2. குரூப் 2 யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? செல்ஃப் லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். செகண்ட் ஒன், பி ஓப்பன் டு ரிசீவிங் லவ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வே. ஓகே, குரூப் 2 உங்களை யூனிவர்ஸ் செல்ஃப் லவ்வோடு இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா செல்ஃப் லவ் தான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ பி லவ் வித் யோர் செல்ஃப், அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ். அப்புறம் லவ்வை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க. ரொம்ப ஷட்டர்டாக இருக்காதீங்க. ஒரு ஓப்பன் ஹார்ட்டடோட உங்களுக்கு வர லவ்வை ரிசீவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேயில் உங்களுக்கு ஒரு லவ் வரப்போகுது. ஸோ பேஷன்ஸோட உங்கள் லவ் லைஃப்பை நோக்கி வெயிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி மெசேஜ் ஃபார் குரூப் 2. உங்களுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ஸோ குரூப் 3 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கான மெசேஜ், சரண்டர் டு த யூனிவர்ஸ் டைமிங், கீப் manifest ஃபார் யுவர் லவ் லைஃப். ஓகே, உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ் என்னென்னா, உங்கள் லவ் லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா குரூப் 3 உங்களுக்கான மெசேஜ், உங்களுடைய லவ் லைஃப்பை கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் விட்டுருங்க. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ வேண்டாம். அப்புறம் செகண்ட் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லவ் லைஃப்காக manifest பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட யூனிவர்ஸை நோக்கி நீங்கள் manifest பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை
யூனிவர்ஸ் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மெசேஜை சூஸ் பண்ணியிருக்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சிங்கிளாக இருந்தீங்கனாலும் கமிட்டடாக இருந்தீங்கனாலும் ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் யூனிவர்ஸ் மேஜிக். ஓகே, இப்போ உங்கள் 3 குரூப்ஸ்க்கான காமன் மெசேஜ் யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, காமன் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க? ஃபோக்கஸ் ஆன் இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். செகண்ட் மெசேஜ், கல்டிவேட் கிராட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களோட இன்னர் பீஸையும் ஹாப்பினஸையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. நீங்கள் லவ் பண்ணலாம், லவ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை லவ் பண்ணாமலும் இருக்கலாம். உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்கள். உங்கள் பர்சனை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்றதை தாண்டி உங்களை நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு இன்னர் பீஸ், ஒரு மன அமைதி, உங்கள் ஹாப்பினஸ் என்னன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வரும். ஸோ அந்த ஒரு ஹோப்போடு இருங்க. தென் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்பவே கிராட்டிடியூடாக இருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் யூனிவர்ஸ் கொடுத்துருக்க விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு கிராட்டிடியூடோடு இருங்க. அப்புறம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எப்போவுமே பாசிட்டிவிட்டி தான் நம்மளை லிஃப்ட் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் இருங்க. இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்க மெசேஜ் ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஐ ஹோப் இந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் ஃபார்